Hi guys, இன்னைக்கு டே 8 அக்வாரியம் சீரிஸில் என்ன ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ் தாங்க. கோல்ட் ஃபிஷ்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லக்கியான ஃபிஷ். ஏன் லக்கின்னு சொன்னேன்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். டேங்க் சைஸை பொறுத்து எத்தனை குவான்டிட்டியில் ஃபிஷ் விடணும்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக மோட்டர் வச்சே ஆகணும். ஏன்னா சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இவங்க சென்சிட்டிவான ஃபிஷ். ஸோ ஃபில்டர் மோட்டரை சூஸ் பண்ணி வைங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வேறு மற்றபடி இவங்களுக்கு எந்த ஒரு கேருமே கிடையாதுங்க. ஸோ ஈஸியாக வளர்க்கலாம். இதுதான் பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபிஷ்னா கோல்ட் ஃபிஷ்ஷையும் சொல்லலாம். மோஸ்ட்டாக லக்கின்னு ஏன் சொல்லணும்னு இப்போ சொல்லலாம் அவங்களுக்கு. இதை வாஸ்துப்படி 8 கோல்ட் ஃபிஷ்ஷு கூட ஒரு பிளாக் ஃபிஷ் விட்டால் வாஸ்துப்படி நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சன்சார் அக்வாரியமில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லா விதமான பேட்டர்ன்லேயும் கோல்ட் ஃபிஷ் கிடைக்கும். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷ்ஷோட மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் லைக் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.